இங்கிலீஷ் பைபிள் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நிறையா வாங்கிட்டு வந்து அதை சப்சிடைஸ்டு ப்ரைஸில் நம்ம மக்கள் வாங்கணும்னு கொடுத்ததை ஜெயராஜ் அண்ணா ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஸ்டடி பைபிள் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டதுனால ஒரு ஸ்டடி பைபிள் உங்கள் மாமனார் தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துருக்காரு சொன்னனால இதெல்லாம் அந்த பெயினில் இருந்தனால அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே இல்லாதனால இப்படி நீங்கள் வாங்கி இங்கே கொண்டு வந்து கொடுத்தது, புக்ஸ் நிறையா இங்கே அவைலபிள் ஆக்குனது, ரீப்ரிண்ட் பண்ணது, இதெல்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் ஃபாரினுக்கு போனால் எஸ்பெஷலி கல்ஃபில் இந்த பக்கம் ஒரு காணிக்கை கொடுப்பாங்க, அது ஒரு என்வலப்பு, அது ஊழியத்துக்கு. இன்னொரு என்வலப்பு கொடுப்பாங்க, உங்களுக்கு பர்சனல் அது கொடுப்பாங்க. ஊழியத்தில் ஒன்று கொடுப்பாங்க, பர்சனல் ஒன்று கொடுப்பாங்க. காணிக்கை 2 காணிக்கை. கல்ஃப் போனால் எல்லாருக்குமே தெரியும், அது 2 கொடுப்பாங்க. சரின்னு வாங்கிக்குவேன். நான் அந்த ஊழியத்துக்குன்னு கொடுத்ததெல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணி எழுதி இங்கே வந்து இதில் ஆர்கனைசேஷனில் கொடுத்துருவேன். ஜெயராஜ் அந்த பணத்தை என்ன பண்ணுவேன், அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து எல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போல்லாம் ஃபாரினில் புக்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா காசுங்கிறத அனுப்ப முடியாது. ஆர்டர் பண்ணுவேன், அவங்க அந்த பில் அங்கே போய் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்குன்னு கொடுத்த பணத்தை அங்கே விட்டுட்டு வந்து அதில் ஸ்டடி பைபிள்ஸ் வாங்கி ஃபாரின்லேருந்து இங்கே கொண்டு வந்து மிஷினரிஸ் கொடுப்பேன். முதல்ல ஆரம்பிச்சது டெக்ஸ் பைபிள். மிஷினரியால் ஒரு டெக்ஸ் பைபிள் வாங்கவே முடியாது அந்த காலத்தில். ஸோ வாங்கி கொடுத்து அந்த மிஷினரிகிட்ட 2000 ரூபா இந்த பைபிள் அப்படின்னா மாதம் 100 ரூபா நீ கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி மிஷினில் அந்த 100 ரூபாயை அவனுடைய சேலரியில் நாங்கள் டெடிட் பண்ணிடுவோம். 20 மாதம் முடிஞ்சோடனே அவன்கிட்ட சொல்லுவோம், அந்த 2000 ரூபாயை உன்னுடைய அக்கௌண்ட்லேயே நாங்கள் டெபாசிட் பண்ணிட்டோம்ப்பா. அப்போ அது எதுக்கு முதல்ல அப்படி பண்ணீங்க, உனக்கு அந்த கஷ்டம் தெரியணும். சரி, இப்படி தான் சில காரியங்கள் செய்து அதனுடைய ப்ரெஷியஸ்னஸ். ஏன்னா நான் அப்படி கஷ்டப்பட்டேன். ஸோ நான் ஆண்டவரை பற்றி வாசிக்கும்போது அவர் தாமே பாடுபட்டதுனால பாடுபடுறவர்களுக்கு அவர் உதவி உள்ளவராக இருக்கிறார். இந்த டைரிக்காக நீங்கள் ரொம்ப ஏங்குவீங்களே, அதை சொல்லிட்டீங்க நல்லாயிருக்கும். எனக்கு டைரி எனக்கு ரொம்ப வேணும்னு நினச்சேன். வீட்டில் நோட்டு புக்கே வந்து டெக்ஸ்ட் புக்கே வந்து நாங்கள் 3வது தான் எங்களுக்கு வரும். ஒன்று இது பண்ணி அப்புறம் அதை ஒட்டி அப்புறம் மறுபடியும் ஒட்டி அட்டை போட்டு அப்படி தான் நான் படித்தேன். நான் புது புக் வாங்கி எப்போவுமே படித்ததில்லை. 3வது தான் எனக்கு வரும் எப்போவுமே. டைரிக்கெல்லாம் எங்கே போக. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் எனக்கு வந்து ஒரு LIC டைரி முதல்ல கொடுத்தாரு. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ரெகுலராக டைரி கொடுங்க ஆண்டவரே, நான் ஒழுங்காக எழுதுறதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதிலிருந்து கல்ஃபில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு லெட்ஸ் டைரி எனக்கு வாங்கி அனுப்பிச்சாங்க. லெட்ஸ் டைரின்னு சொன்னால் அதுதான் ரொம்ப ஃபேமஸ் டைரி யூஸ்டு பை பீப்புள் லைக் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். அவங்கெல்லாம் அதை தான் யூஸ் பண்ணாங்க, லெட்ஸ் டைரி. ஸோ கடைசி வரைக்கும் நான் அந்த லெட்ஸ் டைரி தான் நான் யூஸ் பண்ணேன். அப்போ நான் எப்படி கஷ்டப்படுறேனே ஒரு டைரிக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ ஒரு கடந்த 10 வருஷமாக ஒரு 1500-2000 டைரிஸ் பிரிண்ட் பண்ணி நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைரியும் ஒரு தீம். அந்த தீம் அந்த டைரி ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே போகும், அந்த கடைசி வரைக்கும் போகும். அதை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இந்த வருஷத்தில் டைரி ஒரு 30-40 மிச்சம் இருந்துச்சு, கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எடுத்துகிட்டு போங்க.